அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது நதி இசை கேட்போம். எழுத்தாளர் திரு பட்டுக்கோட்டை பிரபாகர் அவர்கள் எழுதிய தொட்டுவா தென்றலே நாவலின் நிறைவு பகுதியை தான் நீங்க இப்ப கேட்க போறீங்க. வாங்க கதைக்குள்ள போலாம். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க. ஹலோ என்றாள் ராஜாத்தி குடையை மடக்கிக் கொண்டே. என்ன என்றால் யுவராஜா வீடியோவில் இருந்த அந்த பெண். முரளி இங்கதான் வேலை பாக்குறாரா? வெளியே போயிருக்காரு. உங்க பேர் சொல்லுங்க, வந்தா சொல்றேன். அவசரமா பாக்கணும். நான் எங்க போயிருக்காருன்னு கொஞ்சம் சொன்னா நான் அங்கேயே போய் பாத்துக்கிறேன். கல்யாண மண்டபம் இறைச்சலா இருந்தது. கூட்டம் நிரம்பி வழிந்தது. அப்பொழுதுதான் தாலி கட்டி முடிந்திருந்ததால் தரை முழுக்க அட்சதிகள் கிடந்தன. இவளை சந்தனம் கல்கண்டு கொடுத்து வரவேற்றார்கள். முரளி ஒரு உதவியாளன் விளக்கு பிடிக்கவே மணமேடையில் நடந்த மற்ற சடங்குகளை படம் பிடித்துக் கொண்டிருந்தான். ராஜாத்தி ஒரு ஓரமாக மடக்கு நாற்காலியில் அமர்ந்தாள். காத்திருந்தாள். வரட்டும், வேலைகளை எல்லாம் முடித்துவிட்டு வரட்டும். முரளி கேமராவை திருப்பி கூட்டத்தினரை வரிசை வரிசையாக நிதானமாக பதிவு செய்து கொண்டே வந்தவன் பிரேமுக்குள் ராஜாத்தி வர நிறுத்தினான். அட, இவ்வளவு நேரம் கவனிக்கவே இல்லையே. முரளி கேமராவை தன்னோடு வந்த மற்றொருவனிடம் தோள் மாற்றிவிட்டு அவளிடம் வந்து, ஹலோ மேடம், உங்களுக்கு யாரு சொந்தம்? இங்க பொண்ணா மாப்பிள்ளையா? நீங்க மட்டும்தான் வந்தீங்களா என்றான் உற்சாகமாக. முரளி, நான் உங்களை பார்க்க உங்க கடைக்கு போயிருந்தேன். நீங்க இங்க இருக்கிறதா சொன்னாங்க, வந்தேன். என்னையா? என்ன பார்க்க தான் வந்தீங்களா? என்ன விஷயம் என்றான் நெற்றியில் சுருக்கங்களுடன். மாடியில யாருமே இல்ல, நிறைய அறை இருக்கு, வாங்க. வந்தார்கள். மொசைக் தரையில் அமர்ந்தார்கள். ராஜாத்தி தயங்கினாள். உதடு கடித்தாள். விம்மலை கட்டுப்படுத்தினாள். இயலாமல் உடைந்து சட்டென்று அழ இவனுக்கு தர்ம சங்கடமானது. என்னங்க இது? ஏன் அழுகிறீங்க? சொல்லுங்க, என்ன பிரச்சனை? என்னால உங்களுக்கு உதவ முடியும்னா கண்டிப்பா உதவுறேன். முதல்ல அழாதீங்க, தைரியமா சொல்லுங்க. உங்களை நம்பி எல்லாம் சொல்றேன். நான் உங்களை வந்து சந்திச்சத பேசினத ரகசியமா வச்சுப்பீங்களா? பிளீஸ். வச்சுக்கிறேன், சொல்லுங்க. உங்க நண்பர் கிஷோரோட நான் நெருங்கி பழகிட்டேன். முரளி சார், நெருங்கினா விழிகளை துடைத்து கொண்டு சொல்ல தொடங்கினாள். மத்தியானம் தூங்குனா கண்ணம் கும்முன்னு இருக்கும். இந்த சாக்லேட் உங்களுக்கு ஸ்பெஷல். மாடிக்கு நைஸா வர முடியுமா? எவ்வளவு அழகு நீ! சினிமா வேண்டாம், ஆபீஸ் போலாமா? உன் அழகு என்னோட பொறுமையை உடைக்குது டார்லிங். முதல் தடவை தான் தப்பு, ராஸ்கல் என்றான் சிவப்பேரிய கண்களுடன். என்னங்க நீங்க? ஜாக்கிரதையா இருக்க வேண்டாமா? இப்படிவே நம்புவீங்க? அவன் ஒரு விளையாட்டுக்காரன். எத்தனை பெண்களை இதுவரைக்கும் அனுபவிச்சு இருக்கான்னு சொல்லி பெருமைப்பட்டுக்குவான். இப்படி ஏமாந்துட்டீங்களே. நீங்க 2 பேருமே பழகினதுக்கு ஒரே ஒரு ஆதாரம் அவன் எழுதின கடிதம்னு சொல்றீங்க. அதையெல்லாம் மொத்தமா தூக்கி கொடுத்துட்டீங்க. தரையை பார்த்து கொண்டு, எங்க அப்பாவுக்கு தெரிஞ்சா என்னை வெட்டியே போட்டுடுவார் சார் என்று மீண்டும் விம்மினாள். யாருக்குமே தெரியாதா? எனக்கும் கிஷோருக்கும் தெரிஞ்ச ரகசியம் இப்போ உங்களுக்கும் தெரியும். எனக்கு யார் உதவியாவது தேவை இப்போ. அதனாலதான் எல்லாத்தையும் உங்ககிட்ட சொன்னேன். முரளி சார், அவரை நீங்க தான் சந்திச்சு பேசி என்னை கல்யாணம் பண்ணிக்க சொல்லணும். பேசி பாக்குறேன். கொஞ்சம் பிடிவாதக்காரன். முரளி சார், இப்போ மறைக்கலாம், இன்னும் சில வாரங்களானா எதையுமே மறைக்க முடியாது சார். அதுக்குள்ள நீங்க அவருக்கு எடுத்து சொல்லி. என்ன சொல்றீங்க? ஆமா, 20 நாள் தள்ளி போயிடுச்சு. எல்லா அறிகுறியும் இருக்கு. முன்னெற்றியில் அடித்து கொண்டான். கடவுளே, அவசரப்பட்டு எதையாவது திண்ணி தொலைச்சு அதை கலைச்சுக்கணும்னு முடிவு பண்ணிடாதீங்க. நான் இன்னைக்கே புறப்பட்டு சென்னைக்கு போறேன் என்றான். ஆண்டவனே சொன்னாலும் கலைக்கிறதா இல்ல சார். தப்பு செஞ்சது நான். அந்த சிசு என்ன செஞ்சது? சட்டம் அனுமதிச்சாலும் இது கொலை. செஞ்ச பாவம் போதும். மேல மேல பாவம் பண்ண மாட்டேன். கண்டிப்பா பெத்துப்பேன். ஆனா ஊர் சிரிக்கிறதுக்கு முன்னாடி அவர் மனசை வச்சு என்னை ஏத்துக்கிட்டாகணுமே சார். முயற்சி செஞ்சு பாக்குறேங்க. நீங்க வீட்டுக்கு போங்க. எழுந்து கொண்ட ராஜாத்தி, சார், தயவு செஞ்சு இந்த ரகசியத்தை உங்களுக்குள்ளே வச்சுக்கோங்க என்றாள். எனக்கு தெரியும், நீங்க கவலைப்படாம போங்க. அவள் போனதும் பெருமூச்சு விட்டான் முரளி. அந்த சைக்கிள் கடையில் தன் சைக்கிள்களுக்கு காற்றடிக்க சொல்லிவிட்டு காத்திருந்த ஆனந்தியின் கையை பிடித்தாள் அவள். ஹலோ ஆனந்தி, எங்க சிந்தனை? எப்படி இருக்க? நல்லா இருக்கேன் ஹேமா. திருப்பரங்குன்றத்துல நீ அறிமுகப்படுத்தினியே உன் வருங்கால கணவன், அவர் நேத்து என் தோழியோட கல்யாணத்துக்கு வீடியோ எடுக்க வந்திருந்தார். ஏய், அப்படியா? பேசினியா? இல்ல, உன் அக்கா வந்திருந்தாங்க. மூஞ்சில கலகலப்பே இல்ல, உம்முன்னு உட்கார்ந்து இருந்தாங்க. அப்புறம் முரளியும் உங்க அக்காவும் பேசினாங்க. மாடிக்கு போனாங்க. ரொம்ப நேரம் கழிச்சுதான் இறங்கி வந்தாங்க. அப்புறம் உன் அக்கா போயிட்டாங்க. ஏய், இரு 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 இருடி, ஏதாவது கனவு கண்டியா? எங்க அக்கா ராஜாத்திய சொல்ற? ஆமாண்டினா உங்க அக்காவை எனக்கு தெரியாதா? எத்தனை தடவை பாத்திருக்கேன். எந்த கல்யாண மண்டபம் சொன்னாள்.
இவள் சிந்தனையில் நெற்றி சுருக்கினாள். அக்கா எதுக்காக மெனக்கெட்டு போய் முரளிய பார்க்கணும்? இவள் குறிப்பிடும் கல்யாணத்துக்கும் அக்காவுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லையே. ஆனந்தி வீட்டுக்கு வந்த போது ராஜாத்தி காய்கறி செடிகளுக்கு தண்ணீர் ஊற்றிக் கொண்டிருந்தாள். அக்கா, நேத்து யார் கல்யாணத்துக்கு போயிருந்த? கல்யாணத்துக்கா? என்னடி ஒலர்ற? பார்த்ததா சொல்றாளே என் ஃப்ரெண்டு. என்ன பேத்துற? காலையில ஜாக்கெட் துணி வாங்க வேண்டியிருந்துச்சு, கடத்தெருவுக்கு தான் போயிட்டு வந்தேன். இது உண்மை என்றால் என் அருமை அக்காவே, நீ ஏன் என் விழிகளை பார்த்து பேச மறுக்கிறாய்? சம்திங் ராங். ஆனந்தி உள்ளே வந்தாள். துணி எடுத்திருந்தா பில் இருக்குமே. ராஜாத்தின் கைப்பையை ரகசியமாக அவசரமாக ஆராய்ந்தாள் ஆனந்தி. உள்ளே பில் எதுவும் கிடைக்கவில்லை. மாறாக யுவராஜ் வீடியோ விலாச அட்டை கிடைத்தது. என்ன இது? என்ன அர்த்தம் இதற்கு? ஆனந்தி மிகவும் குழம்பி போனாள். சென்னையில் இறங்கின முரளி சேட்பட்டில் இருந்த தனது உறவினர் வீட்டுக்கு வந்தான். குளித்து சாப்பிட்டான். புறப்பட்டு பொது தொலைபேசியில் காசு போட்டு கிஷோரின் அலுவலக எண்ணுக்கு முயன்றான். ஹலோ, நான் கிஷோர் பேசுறேன். கிஷோர், நான் முரளி பேசுறேன். வாயா, எங்க இருந்து பேசுற? சென்னையில இருந்துதான். காலையில தான் வந்தேன். உன் வீட்டு முகவரி தெரியாதனால என் சொந்தக்காரங்க வீட்டுக்கு வந்து குளிச்சேன். இப்போ உன்னை உடனடியா பார்த்து பேசணும் கிஷோர். ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயமா வந்திருக்கேன். நேரம் ஆபீஸுக்கு வாயே. எப்படி வரணும்னு சொல்றேன், குறிச்சுக்கோ. முரளி குறித்து கொண்டு பேருந்து பிடித்து இறங்கி நடந்து மாடிப்படி ஏறி தனி ஏசி அறைக்குள் நுழைந்தான். அனுமதி பெற்று கை குலுக்கினான். கிஷோர் சிகரெட்டை கைமாற்றிக் கொண்டு, உட்காரு, சூடா அல்லது குளிர்ச்சியா? எதிர் நாற்காலில் அமர்ந்தான். வந்த குளிர்பானத்தை குடித்தான். தொலைபேசியில் கிஷோர் பேசுவதை கவனித்தான். சொல்லு, என்ன அந்த முக்கியமான விஷயம்? வாழ்த்துக்கள் கிஷோர், நீ அப்பாவாக போற. ஏய், என்னப்பா அது திடீர்னு உள்ள பூந்து ஜோக்கெல்லாம் அடிக்கிற? ஏய், இதுல ஜோக் எதுவும் இல்ல கிஷோர். ராஜாத்தி இப்போ முழுகாம இருக்காங்க. ராஜாத்தி? எந்த ராஜாத்தி? கிஷோர், விளையாடாத. மதுரையில நம்ம குடியிருந்த வீட்டுக்காரரோட பொண்ணு. ஆமா, அது பேரு ராஜாத்தி இல்ல? கிஷோர் சில வினாடிகள் தீவிரமாக சிகரெட்டை புகைத்துவிட்டு, கிஷோர், முழுசா பேசணுமா? முட்டாள் பெண், படிச்ச முட்டாள். நான் தான் மாத்திரைகள் வாங்கி கொடுத்து அதை சாப்பிடுற விதத்தையும் சொன்னனே, அப்புறம் வயிற்ற தள்ளிக்கிட்டா என்ன புத்திசாலியாவ என்றான். பிறகு அவனே கேட்டான், எத்தனை நாள் தள்ளி போயிருக்கான்? 20 நாள். பு, இவ்வளவுதானா? நல்ல வேலை. மதுரையில நான் ஒரு பெண் டாக்டரோட முகவரி தர்றேன். அவங்கள வீட்டுல போய் பார்க்க சொல்லு. காலையில வெறும் வயிற்றோட போகணும். ராத்திரியே வந்துடலாம். சின்ன விஷயம், ஆனா கொஞ்சம் செலவு. 7000 ரூபாய் கேப்பா. ராஜாத்தி அனுபவிச்சதுக்கு அந்த பணம் நான் தாராளமா தரலாம். தரட்டுமா? முரளி கொதித்து போனான். டேய் என்று கத்த, இஷ் என்றான் கிஷோர். இதோ பாரு, அனாவசிய டென்ஷன் வேண்டாம். நமக்குள்ள நட்பை கெடுத்துக்கவும் வேண்டாம். விஷயத்துக்கு நேராவே வா. நான் சொல்லிட்டேன், நீ ஏதாவது சொல்லணுமா? கிஷோர், இது ரொம்ப பாவம்டா. அப்பா விட அந்த பொண்ணு தள்ள தள்ளன்னு வளர்ந்துருச்சே தவிர விவரம் தெரியாதுடா. ரொம்ப மரியாதான குடும்பம்டா அது. என்னை ஏத்துக்க சொல்லுங்கன்னு என்கிட்ட அழுது தாங்காம தான் நான் புறப்பட்டு வந்தேன். பிளீஸ், என்னோட நீ புறப்பட்டு மதுரைக்கு வா. கிண்டலா முரளி? அதெல்லாம் சரி வராது. நீ ஏன் அலட்டிக்கிற? நீ நண்பங்கிறதுனால உண்மையை ஒத்துக்கிட்டு பேசுறேன். அவள் இங்கே இப்ப வரட்டுமே. நான் எப்பமா உன்னை தொட்டேன்னு கேட்பேன். அவளால நிரூபிக்க முடியுமா? கிஷோர், உன் மனசுல இறக்கமே இல்லையா? இறக்கப்பட்டா வாழ்க்கை போயிரும். பயங்கரமான கைதிகளுக்கும் கால்ல இரும்பு குண்டுகளோடு சங்கிலி கட்டுவாங்க பாரு, அது மாதிரிதான் இந்த கல்யாணம் எல்லாம். நம்மால முடியாதுன்னா முடியாது. அனாவசியமா இதுல நீ தலையிடாத. இது வரைக்கும் பொறுமையா பேசின. இதே பிரச்சனைய மறுபடி பேசினா நான் உன்கிட்ட வேற முகத்தை காட்ட வேண்டி வரும். வருத்தப்படுவ. அதனால என்றவன் ஒலித்த போனை எடுத்து, ஆமா சார், இதோ புறப்பட்டுட்டே இருக்கேன். ஒரு விருந்தினர் வந்துட்டாரு, அதான் தாமதம். இன்னும் 5 நிமிஷத்துல அங்க இருப்பேன், சரியா என்று வைத்து விட்டு எழுந்தான். முரளி, கொஞ்சம் அவசரமா வெளியில போக வேண்டியிருக்கு. கிஷோர், நான் நாளைக்கு தான் ஊருக்கு புறப்படுறேன். பிளீஸ், மறுபடி யோசி. இது நியாயமான யோசி. நாளைக்கு மறுபடியும் சந்திக்கலாம். அப்போ தயவு செஞ்சு நல்ல பதிலா சொல்லுன்னு கெஞ்சி கேட்டுக்கிறேன். முரளி சட்டென்று எழுந்து வெளியேறினான். கிஷோர் சிகரெட் பற்ற வைத்துக் கொண்டு தன் கட்டிடத்தை விட்டு விலகி காரில் ஏறிக்கொண்டு கடிகாரம் பார்த்தான். டிரைவர், விமானம் புறப்பட இன்னும் 20 நிமிஷம் தான் இருக்கு. அதுக்குள்ள போய் வழி அனுப்பி ஆகணும். கொஞ்சம் வேகமா போகணும். சரி சார். கார் அண்ணா சாலையில் சீறி சைதாப்பேட்டையில் வளைந்து வெண்கல நேருவை பார்த்துவிட்டு மீனம்பாக்கம் நோக்கி விரைய, கிஷோர் கடிகாரம் பார்த்து கொண்டே இன்னும் கொஞ்சம் வேகமா போ என்று சொல்லிக்கொண்டே இருக்க, நட்சத்திர ஓட்டலை கடந்த போது எதிரே வந்த 12 சக்கர பிரம்மாண்ட லாரி நிலை தடுமாறி 100 கிலோமீட்டர் வேகத்தில் கார் மீது மோதியது. மறுநாள் மாலை
4 மணிக்கு தன் சொந்தக்காரர் வீட்டில் சொல்லிவிட்டு சூட்கேஸ் எடுத்துக்கொண்டு முரளி நேராக கிஷோரின் அலுவலகத்திற்கு வந்தபோது காவலாளி பெண், டைப்பிஸ்ட் முதல் அனைவரும் கருப்பு பேட்ச் குத்தியிருப்பதன் காரணம் புரியாமல் ஒருவரிடம் கிஷோர் இருக்காரா, அவரை பார்க்கணும் என்றான். அவரை எரிச்சு 8 மணி நேரம் ஆச்சுங்க. நேத்து காலையில விமான நிலையத்துக்கு அவசரமா புறப்பட்டு போனவர் விபத்துல சிக்கி முழுசா மூஞ்சி கூட இல்ல, பொறுக்கி அள்ளிட்டு பொட்டலமா தான் கொடுத்தாங்க. முரளி நெஞ்சை பிடித்து கொண்டான். தெய்வம் இப்பொழுதெல்லாம் நின்று கொள்வதில்லையோ? தவறுகளுக்கு தண்டனை அவ்வப்போதேவா? இந்த தண்டனை அவனுக்கு மட்டும் இல்லையே, இப்போது ராஜாத்தின் நிலை என்ன? இதுதான் கொடுமையிலும் கொடுமையான தண்டனை அவளுக்கு. எப்படி சொல்ல போகிறேன் இந்த விபரீத திருப்பங்களை? என்ன செய்ய போகிறாள் அவள்? இந்த ஹிமாலய பிரச்சனையை எப்படி தீர்த்து கொள்ளப் போகிறாள்? மதுரை சந்திப்பில் இருந்து முரளி இரவு முழுக்க உறங்காத சிவப்பு விழிகளுடன் வெளிப்பட்ட போது காலை மணி 6:20. வெளிச்சமாய் விடிந்திருந்தது. பேருந்து பிடித்து ராமலிங்கம் காலனி வந்தான். தனது வீட்டுக்கு வந்தபோது வாசலில் கோலம் போட்டுக் கொண்டிருந்த ராஜாத்தி இவனை பார்த்ததும் முகம் மலர்ந்தாள். மத்தியானம் 3 மணிக்கு மாடிக்கு வாங்க, முத்தையாவை வெளியில அனுப்பிடுறேன், எல்லாம் பேசலாம் என்று அவசரமாக சொல்லிவிட்டு மாடிக்கு வந்தான் முரளி. உதயகுமாரிடமும் டேவிட்டிடமும் கிஷோர் விபத்தில் இறந்து போன விவரத்தை மட்டும் சொன்னான். இருவரும் அதிர்ந்தனர். கிஷோரின் நல்ல பண்புகளை, அவனோடு கழித்த சுவாரஸ்யமான பொழுதுகளை துக்கத்துடன் தொண்டை கம்மின குரலுடன் பரிமாறிக்கொண்டனர். டேவிட்டை தனது வீடியோ கடைக்கு போன் செய்து தனது விடுப்பை சொல்ல சொல்லிவிட்டு குளிக்க கூட தோன்றாமல் வெறித்தவாறு அமர்ந்திருந்தான் முரளி. மதியம் 3 மணிக்கு முன்னதாகவே முத்தையாவை ஒரு கேசட் வாங்கி வர சொல்லி அனுப்பிவிட்டு காத்திருந்தான். பக்குவமாக சொல்ல வேண்டும். பாவம், எப்படி எடுத்துக்கொள்ளப் போகிறாள்? சாதாரண அதிர்ச்சியா? ராஜாத்தி தன் அம்மா உறங்குகிறாளா என்று எட்டி பார்த்துவிட்டு மெதுவாக வெளியேறி மாடிக்கு வந்தாள். வாங்க உட்காருங்க. பாத்தீங்களா சார் அவரை? என்ன சொன்னாரு? மேடம், வாழ்க்கையில ஒருத்தருக்கு சோதனை வந்தா தொடர்ந்து சோதனைகளா தான் வரும். அப்பதான் ரொம்ப துணிச்சலா இருக்கணும். அதிகப்படியான மனோதிடத்தை வரவழைச்சுக்கணும். என்ன சார் சொல்றீங்க நீங்க? கிஷோர் உங்களை ஏத்துப்பானா ஏத்துக்க மாட்டானா அப்படிங்கிற கேள்விக்கெல்லாம் இனிமே இடம் இல்ல. எல்லா காரியத்தையும் விதி தீர்மானிச்சிருச்சுங்க. எனக்கு எதுவும் புரியலங்க. எனக்கு எப்படி சொல்றதுன்னு தெரியல. எனக்கே இன்னும் நம்ப முடியல. கனவு மாதிரி தான் இருக்கு. இத்தனை சுருக்கா இப்படி நடக்கும்னு யாருமே எதிர்பார்க்க முடியாது. பிளீஸ் மனசை திடப்படுத்திக்கோங்க, அதிர்ச்சி அடையாதீங்க. கிஷோர் முந்தா நாள் ஒரு விபத்துல இறந்துட்டான். ஹக் என்று அதிர்ந்து இரு கைகளாலும் தன் நெஞ்சை பிடித்துக் கொண்டாள் ராஜாத்தி. என்ன சொல்றீங்க? சுருக்கமாக இவன் விவரிக்க ராஜாத்தி உடனே அழத் தொடங்க, கணினி வகுப்பு மதியத்துக்கு மேல் ரத்து ஆனதால் சீக்கிரமாகவே திரும்பி வந்துவிட்ட ஆனந்தி தன் சைக்கிளை நிறுத்திவிட்டு வீட்டுக்குள் வந்தபோது தொலைபேசி ஒலித்தது. எடுத்து பேசினாள். அவளது அப்பாவை யாரோ கேட்டார்கள். பதில் சொல்லிவிட்டு வந்தாள். யாருமா போன்ல என்றாள் அம்மா தூக்கம் கலைந்து. யாரோ நமசிவாயம்மா. அது சரி, கதவை திறந்து போட்டுட்டு ஏன் தூங்குறீங்க? அக்கா எங்க? அங்கதானே இருப்பா. கதவு திறந்திருக்கா? அம்மா எழுந்து வர இருவருமாக வீடு பூராவும் தேடி அக்காவை காணாமல் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்ட போது மாடியிலிருந்து மிக மெலிதாக அழுக்குரல் கேட்க, அம்மா, அக்கா குரல் மாதிரி இல்ல, அழுகிற மாதிரி இருக்குல்ல? ஆமா, மாடியிலிருந்து சத்தம் வர்ற மாதிரி இருக்கே. இவன் ஏண்டி மாடிக்கு போனா? ஏன் அழுகிறா? என்னடே இதெல்லாம்? எனக்கு பதறுதே. வாங்க, சத்தம் போடாம வாங்க, போய் பார்க்கலாம். அம்மாவும் ஆனந்தியும் மெதுவாக மாடிப்படி ஏற மாடியில் ராஜாத்தி விம்மி கொண்டிருந்தாள். சமாதானப்படுத்தும் குரலில், முரளி, என்னங்க இது? இப்படி அழுதுகிட்டு அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்க முடியாது. விவகாரம் இப்போ ரொம்ப சிக்கலாயிடுச்சு. பொறுமையா இருங்க, கீழே இறங்கி போங்க. உங்க அப்பாவை சந்திச்சு நான் தனியா பேசுறேன் என்றான். போச்சு, என் வாழ்க்கையே குட்டிச்சவரா போச்சு. நான் வாழ்றதுக்கு உங்களால வழி சொல்ல முடியுமா சார் என்று விம்மலுடன் ராஜாத்தி கேட்டுக்கொண்டிருந்த போதுதான் 2 பேரும் திடீரென்று உள்ளே வந்தார்கள். என்னடி இது கர்மாந்திரம்? ஏண்டி இங்க வந்து அழுதுகிட்டு இவன் கிட்ட வழி கேட்கிற என்றாள் அம்மா ஆவேசமாக. ராஜாத்தியும் முரளியும் திடுக்கிட்டு திரும்ப கைகளை கட்டிக்கொண்டு மூக்கு விடைக்க மார்புகள் விம்ம 2 பேரையும் மாறி மாறி முறைத்தாள் ஆனந்தி. அம்மா வந்து திணறினாள் ராஜாத்தி. வாடு என் கூட என்று அம்மா அவள் கையை பற்றி வெடுக்கென்று இழுத்து கொண்டு கீழே இறங்க ஆனந்தி திரும்பி முரளியை பார்த்தாள், முறைத்தாள், திரும்பினாள், படி இறங்கினாள். ஆனந்தி, நான் சொல்றதை கேளு என்று இவன் வார்த்தைகள் மதிப்பின்றி காற்றில் கரைந்தன. கீழே அறைக்குள் அழைத்து வந்த அம்மா ராஜாத்தி பளார் என்று கன்னத்தில் அறைந்தாள். சொல்லு, என்ன நடந்துச்சு சொல்லு. பற்களை கடித்துக் கொண்டு நிமிர்ந்தாள் ராஜாத்தி. அம்மா என்று கத்தினாள். ஒரு பிள்ளைத்தாச்சி அடிக்காதீங்க. அடி பாவி, இப்படி நெருப்பள்ளி போடுறியேடி
சண்டாளி, நம்ம குடும்பத்துல இப்படி ஒரு சாக்கடையா எப்படி மாறின பாவி, சொல்லி தொலை. யாரடி அவன், சொல்லி யார் அவன்? அமைதியாக இருந்தாள் ராஜாத்தி. சொல்லேங்கா, வயிற்றுல ஒரு கரு வளருதுங்கிறத வெக்கம் இல்லாம சொல்றியே, அதோட அப்பாவோட பேரை சொல்றதுக்கு உனக்கு என்ன வெக்கம் என்றாள் ஆனந்தி. இப்ப சொல்ல போறியா இல்லையாடி என்ற அம்மா. யாரு அந்த முரளியா என்றதும் எச்சில் விழுங்கிக் கொண்டு கண்களை மூடிக்கொண்டு ஆமாம் என்றாள் ராஜாத்தி அழுத்தம் திருத்தமாக. ஆனந்திக்கு உடல் முழுக்க 3 மடங்கு வேகத்தில் ரத்தம் பாய்ந்தது. பொங்கின விம்மலை புறங்கையால் தடுத்து கொண்டு தன் அறைக்கு ஓடினாள். கட்டிலில் விழுந்தாள். முரளி, நீங்கள் இத்தனை மோசமானவரா? உங்கள் 2 பேரையுமே முருகன் போல திருமணம் செய்து கொள்ளட்டுமா என்று கேட்டதெல்லாம் கிண்டலுக்கு இல்லையா? கைக்குட்டை கிடந்த போதே லேசாய் சந்தேகம். கல்யாண வீட்டில் உங்களை தேடி வந்து சந்தித்ததை அக்கா மறுத்த போது இன்னும் சந்தேகம். இந்த சந்தேகங்கள் கை கால் முகமின்றி ஒரு உருவமின்றி குழம்பித்தான் கிடந்தன. இதோ வேட்டு வைத்தது போல போட்டு உடைத்து விட்டாளே. சி, என்ன மனிதன் நீ! அக்கா தங்கை இருவரிடமும் கபட நாடகம், சரச நாடகம். அக்கா போல நானும் அனுமதித்திருந்தால் என்னையும் அனுபவித்து விட்டு. ஆனந்திக்கு நினைக்கவே அருவருப்பாக இருந்தது. மனுஷனா நீ? உன்னையா நான் மாஞ்சு மாஞ்சு காதலிச்சேன்? மாடியில் முரளி கீழே என்ன நடக்கிறது என்று புரியாமல் தவித்துக் கொண்டிருக்க அப்பாவுக்கு தொலைபேசியில் தகவல் தெரிவிக்கப்பட்டது. அவரும் 1/4 மணி நேரத்தில் காரில் பறந்து வந்தார். சுஜாதா அவரிடம் அழுகையுடன் விஷயத்தை சொல்ல பாலசுப்பிரமணியன் உடனே கள் குடித்த குரங்கானார். ஜிவ்வென்று வெறி தலைக்கேறி ராஜாத்தியை கண்ணம் கண்ணமாக அரைந்து தள்ளினார். அங்கே இங்கே தேடி ஒரு கட்டையை எடுத்துக்கொண்டு தடுத்த மனைவியையும் ஆனந்தியும் உதறிவிட்டு மாடிக்கு வந்தார். வந்த வேகத்திலேயே முரளியை காலால் எட்டி உதைத்தார். முத்தையா ஓடி வந்து அவரை பிடித்து வலுவாக இழுக்க திமிரி திமிரி கட்டையால் முரளியை அடிக்கத் தொடங்கினார். அப்பொழுதுதான் திரும்பின உதயகுமாரும் டேவிட்டும் அவரை பிடித்து ஒரு புறம் இழுக்க தான் ஏன் அடிபடுகிறோம் என்ற காரணம் புரியாமலேயே கலங்கிய முரளி ஒரு எல்லையில் சூடாகி கட்டையை பிடுங்கி வீசினான். என்ன சார் இது, பைத்தியக்காரத்தனமா இருக்கு, எதுக்கு சம்பந்தம் இல்லாம என்ன போட்டு அடிக்கிறீங்க என்று கத்தினான். படவா, நீ செஞ்ச காரியத்துக்கு உன்னை வெட்டி புதைக்கணும்டா ராஸ்கல். அர்த்தங்கிட்டத்தனமா வார்த்தையை வீசாதீங்க. உதவி செய்ய முன் வந்தவனுக்கு நீங்க காட்டுற மரியாதை நல்லா இருக்கே. சம்பந்தப்பட்டவன் நிம்மதியா போய் சேர்ந்துட்டான், என்ன பார்த்து ஏன் கத்துறீங்க? ஏண்டா, என் பொண்ணை கெடுத்து குட்டிச்சவராக்கினதோட இல்லாம என்னடா சவுடால வாயாடுற? சச்ச, நானா? ஐயோ, அவங்க என்கிட்ட வந்து அழுததால அப்படி புரிஞ்சுக்கிட்டீங்களா நீங்க? நான் இல்ல சார், கிஷோர் முந்தா நாள் விபத்துல செத்து போயிட்டான். உங்க பொண்ணு என்கிட்ட நீதி கேட்டு சொல்லுங்கன்னு முறையிட்டதுனால சென்னைக்கு போய் அவனை பார்த்து பேசினேன். மறுநாள் சந்திக்க இருந்தேன், அதுக்குள்ள அல்பாயுஸ்ல போயிட்டான் சார். அத நான் அவங்க கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தேன். அப்பதான் உங்க மனைவியும் ஆனந்தியும் வந்தாங்க. என்ன போய் சந்தேகப்பட்டீங்களா? தன் அப்பாவின் பின்னால் நின்ற ஆனந்தி குழம்பினாள். பாலசுப்பிரமணியம் அவள் பக்கம் திரும்பினார். ஆனந்தி, போய் அந்த ராஜாத்திங்க மேல கூட்டிட்டு வா, சொல்றேன் என்றார். சில வினாடிகளில் அமைதியாக மேலே வந்தாள் ராஜாத்தி. ஏண்டி தடி கழுத, ஒழுங்கா சொல்லு, பயப்படாம சொல்லு, சத்தமா சொல்லுடி, யாருக்கிட்ட கெட்டி போய் நிக்கிற? ராஜாத்தி மௌனமாக தன் சுட்டு விரலை முரளியை நோக்கி நீட்டினாள். டேவிடும் முத்தையாவும் உதயகுமாரும் அதிர்ந்தனர். முரளி பதறினான். மேடம், என்னங்க இது, என்ன போய் காட்டுறீங்க? ஐயோ, புத்தி எதுவும் பேதலிச்சு போச்சா? மேடம், இது பெரிய விஷயங்க, உண்மையை பேசுங்க, விளையாடாதீங்க. கிஷோர் உங்களை பல தடவை சந்திச்சு பேசி சந்தர்ப்பம் அமைச்சு விரிவா நீங்களே அன்னைக்கு சொன்னீங்களே, இப்போ அபாண்டமா பழிய தூக்கி என் மேல போடுறீங்க. என்ஜினியர் குறுக்கிட்டார். கிஷோர் செத்து போயிட்டதுனால அவன் மேல தூக்கி பழிய போடுறியாடா? இந்த விஷயத்துல எந்த பொம்பளையும் பொய் பேச மாட்டா. ராஜாத்தி, இன்னொரு தடவை சொல்லிடு, இந்த முரளி தானே? ஆமாம் என்றாள் மீண்டும். அவள் முகம் இறுகி இருந்தது. அவன் கண்களை சந்திக்க மறுத்தாள். அது போதும் சுஜா, இவளை அழைச்சிட்டு கீழே போ. ஆனந்தி, நீயும் போ என்றார். மூவரும் கீழிறங்கி செல்ல ஆனந்தி ஒரு புழுவை போல இவனை பார்த்தாள், ததும்பும் கண்களுடன். ஆனந்தி, நம்பாத என்று கத்த வாயெடுத்தான். தான் காதலிக்கிற, அவளை காதலிக்கிற விஷயத்தை இந்த இக்கட்டான சூழ்நிலையில் உடைத்து மேலும் சூழலை குழப்ப விரும்பவில்லை. என்ஜினியர் அவன் அருகில் வந்தார். இங்க பாரு, நான் ரொம்ப கண்டிப்பானவன், என்கிட்ட வில்லங்கோலாம் வச்சுக்காத. ஒன்னும் தெரியாத குழந்தை என் பொண்ணு, அவ மனசை இப்படி கலைச்சு. சார், சத்தியமா நான் இல்ல சார். அவங்க ஏன் இப்படி அபாண்டமா என் மேல பழி போடுறாங்கன்னு எனக்கு புரியல. என்ன நம்புங்க சார், பிளீஸ். தம்பி, நடிச்சது போதும். சேலை மேல முள்ளு பட்டாலும் முள்ளு மேல சேலை பட்டாலும் சேலைக்கு தான் சேதம். அந்த சேலையோட அப்பனா. என்னோட கோபத்தை எல்லாம் அடக்கிக்கிட்டு சொல்றேன், இந்த விவகாரத்துக்கு ஒரே தீர்வு கல்யாணம் தான். அவளை நீ கல்யாணம் செஞ்சுக்கிட்டு தான் ஆகணும்.
முடியாது, இது கொடுமை. திட்டம் போட்டு என்ன மாட்டி விட பாக்குறீங்க? தம்பி, என் ஆத்திரத்தை நீ கிளப்பாத. 24 மணி நேரம் டைம் தர உனக்கு. யோசி, நல்ல முடிவா சொல்லு. இல்லைன்னா என் பொண்ணு வாழ்க்கை எப்படி சீரழிஞ்சாலும் சரின்னு உன்னை கைவேறு கால்வேறு ஆக்கிடுவேன். எல்லாத்துக்கும் ஆளுங்க உண்டு, ஜாக்கிரத. நீங்க எல்லாரும் சாட்சி என்றார் மற்றவர்களை பார்த்து. இறங்கி போனார் வேகமாக. விக்கித்து நின்ற முரளியின் தோளை தொட்டான் உதயகுமார். என்னடா இதெல்லாம்? டேய், புரியவே இல்லடா. நான் நேசிக்கிறது எல்லாமே ஆனந்தியை தாண்டா. ராஜாத்திய கிஷோர் அனுபவிச்சுட்டான். என்கிட்ட சொல்லி அழுதாங்க. ரகசியமா நீதி கேட்க சொன்னாங்க. புறப்பட்டு சென்னைக்கு போனேன்டா. அவன் இறந்த செய்தியோட வந்தேன். அத அவங்கள கூப்பிட்டு சொன்ன நேரம் அவளோட அம்மாவும் தங்கச்சியும் வந்துட்டாங்க. கீழே இழுத்துட்டு போனாங்க. இப்ப என்னடானா அந்த பொண்ணு என்ன கைய காமிக்குதுடா. என் ஆனந்தி, சி, நீ எல்லாம் ஒரு மனுஷனாங்கிற மாதிரி என்ன பாத்துட்டு போறா. எனக்கு எதுவுமே புரியல. உதவி செய்ய நினைச்சு ஏண்டா எனக்கு இப்படி ஒரு சோதனை? மட்டார் மட்டார் என்று தன் முகத்தை அரைந்து கொண்டான் முரளி. கடிகாரத்தின் டிக் டிக் ஓசை பெரிதாக கேட்கிற அந்த இரவில் அழுது அழுது அந்த களைப்பில் தரையிலேயே ஒருக்களித்து உறங்கி இருந்தாள் அம்மா. அப்பாவோ பிரசவித்த பூனை போல தன் அறையில் நெடுநேரம் உலாத்திவிட்டு ஏதேதோ சிந்தனை செய்துவிட்டு திடீரென்று உட்கார்ந்து ஓசையின்றி ரகசியமாய் அழுதுவிட்டு கண்ணாடியை கூட கலற்றி வைக்க மறந்து உறங்கி போயிருந்தார். ராஜாத்திக்கு உறக்கம் வரவில்லை. மெல்லிய விளக்கின் வெளிச்சத்தில் கட்டிலில் அமர்ந்திருந்த அவளின் நிழலையே சுவரில் வெறித்து பார்த்து கொண்டிருந்தாள். எத்தனை அவமானம், எத்தனை ரகளை! தன்மேலேயே அவளுக்கு வெறுப்பு மண்டியது. ச்ச, என்ன பெண்ணான்! சாக்லேட்டுக்கு ஆசைப்பட்டு கடத்தல்காரன் பின்னால் போகும் குழந்தையைப் போல எவ்வளவு சுலபமாய் ஏமாந்திருக்கிறேன். இவனும் சாக்லேட்டில் தான் தொடங்கினான். நீ அழகாய் இருக்கிறாய் ராஜாத்தி என்று சொல்லியே என்னை கிறங்க வைத்து, வலிய பொய்கள் சொல்லி சந்திக்க வைத்து, கொஞ்சம் கொஞ்சமாக என்னை தூண்டி, ஆனாலும் இப்படி சரிக்க இருக்க வேண்டாம். எவ்வளவு நம்பினேன். என்னை மணந்து கொள்ள போகிறவன் தானே என்று நானாக மனதில் பதித்துக் கொண்டு உரிமையாய் சம்மதித்து விட்டேன். ஒரு தடவையா, 2 தடவையா? ச்ச, சுவை கண்ட பூனையாய் சதை சுகத்துக்கு தவித்து இப்போது சந்தியில் நிற்கிறேனே. இப்படி அல்ப ஆயுசில் விபத்தில் சாக வேண்டுமா அவன்? செய்த தவறுக்கு அவனுக்கு அது தண்டனையாக இருக்கலாம். ஆனால் எனக்கு பேரிடி. வயிற்றில் கருவோடு கேவலமான நிலையில் நான். கிஷோர்தான் என்றால் அவன்தான் இறந்து விட்டானே என்று இந்த சிசுவை கலைக்க சொல்வார்கள். அது தலையாய பாவம். இந்த சிசு உருப்படியாய் பிறக்க அனுமதி தேவை. அந்த அனுமதிக்கு உயிருள்ள அப்பா தேவை. முரளி சார், எனக்கு உதவ முன் வந்த அப்பாவியான உங்களை கை காட்டுனதுக்கு மன்னிச்சிருங்க. உங்களை நாளைக்கு நான் தனிமையில சந்திச்சு பேச போறேன். சூழ்நிலைய விளக்க போறேன், கெஞ்ச போறேன், காலில் விழுந்து வேண்ட போறேன். என்ன பேசுறதுன்னு கூட யோசிச்சு வச்சுட்டேன். முரளி சார், என் குழந்தைக்கு ஒரு அப்பா வேணும். அது நீங்களா இருங்க. என்னை கல்யாணம் பண்ணிக்கோங்க. ஆனா நீங்க என்ன மனைவியா ஏத்துக்க வேண்டாம். எனக்கு அந்த ஸ்தானத்துக்குரிய எந்த மரியாதையும் நீங்க தர வேண்டாம். உங்களுக்கு பிடிச்ச யார வேணும்னாலும் நீங்க கல்யாணம் பண்ணிக்கலாம், குடும்பம் நடத்தலாம். நான் மறுப்பு சொல்ல மாட்டேன். என் குழந்தைக்கு கௌரவம் வேணும், அதை கொடுங்க. என் கெஞ்சலை ஏற்றுக்கொள்வீர்களா முரளி? இப்போதே ரகசியமாய் மாடிக்கு போய் முரளியிடம் ஏன் பேசக்கூடாது என்று யோசித்தாள் ராஜாத்தி. திரும்பி பார்த்தாள். சற்று தொலைவில் அம்மா சீராக மூச்சு விட்டு உறங்கினாள். அறை கதவை திறக்க அறையில் அப்பா உறங்குவது தெரிந்தது. ராஜாத்தி தன் கொலுசுகளை மெதுவாக கலற்றி வைத்தாள். மெல்ல வெளியே வந்தாள். வாசலை நோக்கி நடக்கும்போது, ஆனந்தியின் அறையை கடக்கும் போது உள்ளிருந்து விசும்பல் ஒலி வந்தது. ஆனந்தி ஏன் இப்படி விசும்புகிறாள்? குழம்பினாள் ராஜாத்தி. பாதி திறந்திருந்த கதவை மீதி திறந்து கொண்டு உள்ளே வந்தாள். இவள் வந்ததை கவனிக்காமல் குப்புறப்படுத்து அழுது கொண்டிருந்த ஆனந்தியின் தோளை தொட்டாள். ராஜாத்தி திடுக்கிட்டு திரும்பினாள் இளையவள். ஆனந்தி, ஏன் இப்படி அழுகிற? ஏன் நிலைமையை நினைச்சுன்னு சொல்லாத. அது பொய். கையில என்ன படம்? காமி. அது என்ன? காமெடினா? ஆனந்தி பின்பக்கம் மறைத்து வைத்திருந்த முரளியின் படத்தை எடுத்து காட்டிவிட்டு அப்படியே அக்காவின் தோளில் சாய்ந்தாள். நீ ஏமாந்துட்ட. நான் ஏமாற இருந்தேங்கா. என்ன உயிருக்கு உயிரா நேசிக்கிறதா முரளி சொன்ன வசனங்கள் எல்லாம் பொய்ன்னு என்னால இன்னும் கூட நம்ப முடியலக்கா. விக்கித்து நின்றாள் ராஜாத்தி. முரளியும் ஆனந்தியும் நேசிக்கிறார்களா? என்னடி சொல்ற? ஆமாக்கா, நாங்க 2 பேரும் மனம் விட்டு பழகினோம். இப்பதான் தெரியுது அவர் உன்கிட்டயும் அப்படி பழகி அதுக்கு மேலேயும் பழகிட்டாருன்னு. என்ன பதில் சொல்வதென்று தெரியவில்லை ராஜாத்திக்கு. தூங்கு, காலையில பேசிக்கலாம் என்று மட்டும் சொல்லிவிட்டு அவளை படுக்க வைத்துவிட்டு மீண்டும் தன் அறைக்குள் வந்தாள். முரளியின் மேல் பழி சுமத்தி அநியாயமாய் என் தங்கையின் இனிய காதலிலும் விரிசல் விழ வைத்து விட்டேனே. முரளி கண்ணியமானவர்.
என் தங்கைக்கு பொருத்தமானவர். அவரை போய் என்னை ஏற்றுக்கொள்ள சொல்லி கேட்பது? ச்ச, என் தங்கையின் நல்வாழ்வுக்கு நானே எதிரியாவதா? என் வாழ்க்கையை சிதைத்துக் கொண்டு நிற்பது போதாதா? அவர்களின் உண்மையான காதலாவது நிறைவேறட்டும். நேற்று அநியாயமாய் பழி சுமத்தி விட்டேனே, இனி என்ன செய்வது? என் பிரச்சனைக்கு என்ன வழி? யோசித்து யோசித்து இரவு 2 மணிக்கு மேல் தீர்மானமான ஒரு முடிவுக்கு வந்தாள் ராஜாத்தி. தவறான வழியில் பிறக்க இருக்கும் என் குழந்தையே, என்னை மன்னித்து விடு. நான் உன்னை கொல்லப் போகிறேன். அந்த கொலைக்கு நானே தண்டனையும் கொடுத்து கொள்ளப் போகிறேன். மரண தண்டனை. என்னால் யாருக்கும் பிரச்சனை வேண்டாம். ராஜாத்தி காகிதம் எடுத்தாள். எழுதினாள், அன்புள்ள அப்பா, அம்மா, என் வயிற்றில் வளரும் குழந்தைக்கு அப்பா முரளி அல்ல, இறந்து போன கிஷோர். அதுதான் உண்மை. நான் முழு பொறுப்பில் தற்கொலை செய்து கொள்ளப் போகிறேன். நானேதான் காரணம். என் ஆத்மா சாந்தி அடைய ஒரே ஒரு காரியம் செய்யுங்கள். முரளியும் ஆனந்தியும் ஒருவரை ஒருவர் நேசிக்கிறார்கள். அவர்கள் இருவருக்கும் திருமணம் செய்து வையுங்கள். இதுவே என் கடைசி ஆசை. கையெழுத்திட்டாள். மடக்கினாள். நடந்தாள். அப்பாவின் அறைக்குள் நுழைந்து உறங்கும் அவரின் சட்டைப்பையில் செருகி பெரும் பகுதியை வெளியே தெரியும்படி வைத்தாள். வெளியேறினாள். தெருக்கடைசியில் ஒரு பாழுங்கிணறு இருக்கிறது. அதுதான் சரியான இடம். இங்கே பின்புறம் குதித்தால் சத்தம் கேட்டுவிடும். காப்பாற்றி விடுவார்கள். ராஜாத்தி உறங்கும் தன் தாயின் கால்களை தொட்டு வணங்கினாள். அரைக்கதவு தள்ளி உறங்கும் ஆனந்தியை பார்த்தாள். வாசற்கதவை ஓசையின்றி திறந்து சாலையில் இறங்கி தெருமுனைக்கு நடந்தாள் உறுதியாக. சுஜாதா புரண்டு படுத்த போது கட்டிலில் பார்த்தாள். ராஜாத்தியை காணாது குழம்பி தடக்கென்று எழுந்தாள். ராஜாத்தி என்றாள். வெளியே வந்தாள். வாசல் கதவு திறந்திருப்பதை பார்த்து பதறினாள். கணவரின் அறைக்கு ஓடினாள். என்னங்க, ராஜாத்தியை காணுங்க, வாசக்கதவு திறந்திருக்கு. பதறி எழுந்தவரின் மடியில் விழுந்தது சட்டை பையில் வைக்கப்பட்ட கடிதம். பரபரப்பாக படித்து, அடி பாவி என்று கத்தினார். டார்ச் எடுத்துக் கொண்டார். இதற்குள் ஆனந்தியும் பெற்றோருடன் பரபரப்பாக இணைந்து கொள்ள வீட்டை சுற்றி தேடினார்கள். கீழே எழும் ஓசை கேட்டு மாடியில் விளக்கு எரிந்தது. நண்பர்கள் ஒருவருக்கொருவர் எழுப்பி கீழே இறங்கிக் கொண்டே, உதயகுமார் எங்கடா காணோ என்றான் டேவிட். தேடலில் பரபரப்பாக கலந்து கொண்டு சாலையில் இறங்கி திசைக்கொருவராக பிரிந்தனர். அந்த கிணற்றின் அருகில் ஒரு நிமிடம் அமைதியாக நின்றாள் ராஜாத்தி. பிறகு அதன் கைப்பிடி சுவரில் ஏறிக்கொண்டு கண்களை மூடிக்கொண்டாள். தற்கொலை செஞ்சுக்கிட்டா களங்கம் போயிடுமாங்க. குரலில் கலைந்து திரும்பி பார்க்க மார்புக்கு குறுக்கே கைகளை கட்டி கொண்டு நின்றான் உதயகுமார். கழிவறைக்கு போக எழுந்திருச்சேன். வாசல் கதவை திறக்கிற சத்தம் கேட்டுச்சு. எட்டி பார்த்தா நீங்க ரோட்டுக்கு போயிட்டு இருந்தீங்க. அவசரமா சட்டையை எடுத்து போட்டுக்கிட்டு பின்னாலே வந்து பார்த்தா முதல்ல கீழே இறங்குங்க. எந்த பிரச்சனைக்குமே இது தீர்வில்லை. இது கோழத்தனம், முட்டாள்தனம். வேறு வழியின்றி இறங்கின ராஜாத்தி, பிரச்சனை மத்தவங்களுக்கு என்றால் பிரமாதமா பேசலாம் சார். என் நிலைமையே வேற. சரி, நீங்க எதுக்காக தற்கொலை பண்ணிக்கணும்? வேற வழி இல்லை சார். என் தங்க ஆனந்தியும் முரளியும் மனப்பூர்வமா நேசிக்கிறது எனக்கு தெரியல. அதனால சுயநலத்தோட என் குழந்தைக்கு அப்பா வேணும்னு அபாண்டமா முரளி மேல பழி போட்டுட்டேன். இப்பதான் உண்மை தெரிஞ்சது. அவங்க காதலுக்கு குறுக்க நிக்க நான் விரும்பல சார். செஞ்ச தப்புக்கு எனக்கு தண்டனையும் வேணும். உணர்ந்தாலே போதுங்க. இனிமே எப்படி சார் நான் தலை நிமிர்ந்து வாழ முடியும்? என் கருவை எப்படி சுமக்க முடியும்? ஏன் முடியாது? உங்களை ஏத்துக்க யாராவது முன் வந்தா? யாரிடமோ கற்பை இழந்து கற்பத்தோடு இருக்கிறவனை எந்த முட்டாள் சார் கட்டிப்பான்? உதயகுமார் சற்று அமைதியாக இருந்துவிட்டு, இந்த முட்டாள் நான் முன் வர்றேங்க. 3 காரணங்களுக்காக. 1, சுயநலம். அம்மா இல்லாத என் மகளுக்கு ஒரு அம்மா வேணும். 2, முரளியோட காதலுக்கு செய்யற உதவி. 3, என் நண்பன் கிஷோர் செஞ்ச பாவத்துக்கு பிராயச்சித்தம். சம்மதமா என்றான். கை கூப்பி அவனை பிரமிப்போடு பார்த்தாள் ராஜாத்தி. வாங்க வீட்டுக்கு போலாம். மீனாட்சி அம்மன் கோவில் பொற்றாமரை குள படிக்கட்டில் முரளி அருகே நெருங்கி அமர்ந்தாள் ஆனந்தி. இன்னும் கோபம் தீரலையா முரளி? எவ்வளவு கோபக்காரர் எங்கப்பா. அவர் கோபத்தையே சரி கட்டியாச்சு. ஒரே முகூர்த்தத்துல 2 கல்யாணம்னு கல்யாண சத்திரம் பிடிக்க அலைஞ்சிட்டு இருக்காரு. உங்க கோபம் இன்னும் மாறவே இல்லையா? எப்படி மாறும் ஆனந்தி? யார் சந்தேகப்பட்டாலும் தாங்கிக்க முடியும். நீயே என்ன சந்தேகப்பட்டுட்டியே. சீத்தையே ராமனை சந்தேகப்படலையா? இது என்ன புது காவியம்? இல்ல, புது விளக்கம். காட்டுக்கு ராமரை மட்டும் தானே போக சொன்னாங்க. சீத்தை ஜாலியா அம்மா வீட்டுக்கு போய் அரண்மனையில இருக்காம எதுக்கு பின்னாடியே போனாங்க? பத்தி பக்தி இல்ல. தனியா விட்டா ராமன் திரும்புறப்போ வேற யாராவது இழுத்துட்டு வந்துட்டா என்ன பண்றதுன்னு தான் என்ற அவளின் குறும்பான விளக்கத்துக்கு லேசாக சிரித்து சுட்டி என்று அவள் தலையில் செல்லமாக குட்டினான் முரளி. அப்பா, சிரிக்க வச்சிட்டேன் என்று அவன் கையை எடுத்து மடியில் வைத்துக் கொண்டாள். குனிந்து மென்மையாய் புறங்கையில் முத்தமிட்டாள் ஆனந்தி. திரு பட்டுக்கோட்டை பிரபாகர் அவர்கள் எழுதிய
தொட்டுவா தென்றலே நாவலின் நிறைவு பகுதியை தான் இப்ப நீங்க கேட்டீங்க. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க. மீண்டும் நல்லதொரு கதையில் சந்திக்கலாம். நன்றி.